வெல்கம். இது நம்ம மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா சேனல். இன்றைக்கி ரொம்பவே ஒரு முக்கியமான பதிவு தான். அதுவும் நம்ம எஸ்பிஓவில் டிஜிட்டல் இன்ஃப்ளூயன்சர் ஆப்ஷன் சூஸ் பண்ணிட்டீங்களா, வீடியோ எப்படி போடுறது அப்படின்றவங்களுக்கான ஒரு முக்கியமான பதிவு. டென்ஷனே வேணால், ரொம்ப ஈஸியாகவே ஒரு யூடியூப் சேனலில் இந்த ஒரு வீடியோ ஈஸியாக ரொம்ப அழகாக சிம்பிளாக மேக் பண்ணலாம். அதுக்கான வீடியோ தான் இன்றைக்கி நான் உங்களுக்காக கொஞ்சம் ஸ்கிரிப்ட் கட் பண்ணி போட்டிருக்கேன். அது நம்ம கெயின் மாஸ்டர் அப்படின்ற ஒரு ஆப் மூலமா போட்டிருக்கேன். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் ஆல்ரெடி அந்த கெயின் மாஸ்டர் ஆப்ஷன் ஆப் எடுத்து வச்சுருக்கேன். அதை கிளிக் பண்ணிக்கலாம். அதை கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இந்த தம்ப்நெயில்லாம் ஃபஸ்ட் ரெடி பண்ணிக்கணுங்க. ஓகேங்களா? நான் ஒரு தம்ப்நெயில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். அதை மேலே வந்து கிரியேட் நியூ அப்படின்ற அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிங்க. அதுக்கப்புறம் இந்த 16:9 இது வந்து வீடியோக்குள்ளது. இந்த வீடியோக்குள்ளதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிட்டா பாருங்கள், இந்த மாதிரி தான் ஷோ ஆகும். இப்போ நான் தம்ப்நெயில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியிருக்கேன். ஆனால் அதுக்கு முன்னாடி என்னுடைய நேமுக்குள்ளே, அதாவது என்னுடைய சேனலுக்குள்ளே இன்ட்ரோ தேவைப்படுது. மாஸ் டெவலப்மெண்ட் மீடியா அப்படின்ற ஒரு இது, அதை நான் எங்கே இருக்கும்போது டெலிகிராமில் உள்ளே வச்சுருக்கேன். அந்த இன்ட்ரோ வீடியோவை நான் கிளிக் பண்ணிட்டேன். எதுன்னு பார்த்து கிளிக் பண்ணியாச்சு. அந்த கீழே ஆட் ஆகிருக்கு பார்த்தீங்களா? அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஷோ ஆகும். அந்த மேலே உள்ள பாக்ஸ், மீடியான்னு ஒரு பாக்ஸ் இருக்கும். அதை டச் பண்ணிக்கிங்க. அதை டச் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறீங்க, நீங்கள் இப்போ ஒரு ஓன் கண்டென்ட் போட போகிறீங்கன்னா அதை பற்றின இமேஜு ஃபஸ்ட்டே ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் இப்போ தம்ப்நெயிலாக ரெடி பண்ணி வச்சுருக்கிறதவே என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு வீடியோவாக போட போகிறேன். ஓகேங்களா? அந்த தம்ப்நெயிலாக வச்சாச்சு. அந்த தம்ப்நெயிலை வச்சுட்டு பாருங்கள், சைடில் வந்து ஒரு நம்மளுக்கு கொடுத்த டெமோ வீடியோவை எப்படி ஆட் பண்ணுறதுன்றதை ஷோ பண்ணியிருக்கேன். இது நம்ம எஸ்பிஓவில் ஃபஸ்ட்டு நம்ம அந்த வீடியோலாம் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் சப்மிட் பண்ண போகிறோன்ற அந்த ஒரு இது கொடுத்துருந்தாங்க. அதுக்காகத்தான் அந்த இதை எடுத்து கொடுத்துருந்தேன். ஓகேங்களா? ஓகே, அந்த வீடியோவை சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒன்ஸ் அகெயின். ஓகே, இந்த மாதிரி தான் ஃபஸ்ட்டு நம்ம ஒரு வீடியோ எடிட் பண்ணுறோம்னா அந்த பேக்ரவுண்ட் நம்ம ஆட் பண்ணுற வீடியோ கெப்பாசிட்டி எத்தனை நிமிஷம் அப்படின்னு பார்த்துக்கணும். அதுக்கு தகுந்த மாதிரி அந்த பேக்கில் வைக்கிற நீங்கள் அந்த இதுக்கு பேக்ரவுண்டு, அந்த ஒரு இமேஜோ இல்லை எம்டியோ எனி1 இல்லை அந்த ப்ளைனாக ஒயிட்டாகிறத சூஸ் பண்ணிக்கலாம். நான் இப்போ பேக்ரவுண்டில் வைக்கிறதுக்கு ஏதோ ஒன்று தேவை அப்படின்ட்டு இந்த இதுக்கு முன்னாடி தம்ப்நெயில் ஒன்று ரெடி பண்ணியிருந்தேன். அதை ஆட் பண்ணி வச்சுக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இந்த டெமோ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷத்துக்கு வருது. அப்படின்றப்ப அந்த 1 நிமிஷத்துக்கு இதை வச்சுக்கிட்டு இழுத்து வச்சுக்கலாம். அந்த 1 நிமிஷத்துக்கு நம்மளுக்கு அந்த இமேஜ் ஷோ ஆகணும், அந்த வீடியோ ஷோ ஆகணும் அப்படின்றதுக்காக எடுத்து வச்சாச்சு. இந்த எடுத்து வச்சதை என்ன பண்ண போகிறோம்னா கொஞ்சம் அப்படியே ஃபஸ்ட்டில் வந்துக்கலாம். இப்போது நம்ம என்ன வீடியோ இப்போ எஸ்பிஓ டைப் பண்ணிக்கிற கம்பெனிஸ் வந்து என்ன எக்ஸாம்பிள் இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ வச்சு பார்க்கலாம். அந்த வீடியோவில் இருக்கிறத எப்படி ஒட்டுறதுன்னு பார்க்குறோம். ஓகேங்களா? அதை கிளிக் பண்ணிக்கிறோம். ஆல்ரெடி டெமோ வீடியோன்னு எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணுறோம். பாருங்கள், அதை ஆட் பண்ணியாச்சு. அந்த ஆட் பண்ணுறத எப்படி வந்து ப்ளே ஆகுதுன்னு மட்டும் நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? இப்போது ஒரு வீடியோ தான் நான் அதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஆனால் ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்ட்டு, ஏன்னா பின்னாடி ஒட்டியிருக்க அந்த பின்னாடி நம்ம வச்சுருக்க இமேஜ் வந்து எழுத்துக்களாக இருக்குது. நீங்கள் ப்ளைனாக வச்சுருந்தா சிங்கிள் இமேஜ் போதுமானது. நான் இப்போ உங்களுக்கு சும்மா ஒரு டெமோவாக தான் காமிச்சிருக்கேன். எப்படின்னா இதில் நான் வந்து இன்னொரு வீடியோ ஒட்டி அந்த பின்னாடி உள்ள போஸ்ட்டை மறைக்கிறதுக்காக தான் டபுள் வீடியோ போட்டேன். ஆனால் நீங்கள் வந்து பேக்ரவுண்டில் வந்து அந்த ஒரு ப்ளைனாகவே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நான் மறுபடியும் என்ன பண்ணுறேன், அதே டெமோ வீடியோவை பழையபடி எடுக்கிறேன். இது சவுண்டு குறைக்கிறதுக்காக, ஏன்னா அந்த ஆடியோவில் வந்து என்ன பண்ணியிருக்கோம், சவுண்ட் இருக்கும். அதை சவுண்டு வைக்கலாம் அல்லது சவுண்டு இல்லாமல் நம்ம குறைச்சி கூட வச்சுக்கலாம். அதை நான் உங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்லி காமிக்கிறேன். ஓகேங்களா? அதாவது இப்போ ஒரு வீடியோவை எப்படி அட்டாச் பண்ணுறது மட்டும் தான் காமிச்சிருக்கேன். பாருங்கள். இப்போ டபுள் வீடியோவாக என்ன காரணம் கேட்டால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த பின்னாடி உள்ள எழுத்துக்களை மறைக்கிறதுக்காக நான் 2 வீடியோவை போட்டிருக்கேன். இந்த பேக்கில் உள்ள எழுத்து இல்லாமல் ப்ளைனாக இருந்துச்சுன்னா நீங்கள் சிங்கிள் வீடியோவை சென்டர்லேயே வச்சு போட்டுக்கலாம். அவங்க எப்படின்னு வந்து நம்ம ட்ரைனிங் வீடியோவில் கற்றுக்கத்தான் போகிறோம். சப்போஸ் சிம்பிளாக இப்போ உள்ளவங்க இப்போ இந்த மாதிரி ஒரு வீடியோ எடிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க
நீங்கள் சும்மா ஒரு டெமோ மாதிரியே செஞ்சு பார்க்கலாம் உங்களுடைய யூடியூப் சேனல்லையே. பார்த்தீங்களா, 2 வீடியோவும் ஒரே டயத்தில் ஷோ ஆகிற மாதிரி செட் பண்ணியிருக்கேன். அது நீங்கள் உள்ள இமேஜை பார்த்தா தெரியும். அவ்வளோதான். இதை இப்போ நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, பாருங்கள், அந்த சப்மிட் ஆப்ஷன்லாம் வருது. அந்த சப்மிட் ஆப்ஷன் நமக்கு தேவை கிடையாது. அப்படின்றப்ப அந்த சப்மிட் ஆப்ஷனோட கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை அழுத்தி பிடிச்சோம்னா இந்த மாதிரி அந்த ஆப்ஷன் காமிக்கும், லெஃப்ட் சைடாக ரைட் சைடான்னு. நான் ஒரு வீடியோவில் உள்ள இதை கட் பண்ணிட்டேன். அடுத்த வீடியோவிலையும் அதே அளவுக்கு கட் பண்ணிக்கிறேன். அடுத்து பின்னாடி உள்ள போஸ்டரையும் நான் என்ன பண்ணுறேன், கட் பண்ணிக்கிறேன். அதே அளவு கட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணியாச்சு. இப்போ 3மே ஒரே லென்த்தாக தான் இருக்கும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம அந்த வீடியோவோட நிப்பாட்டக்கூடாது இல்லையா, அடுத்து நம்ம ஏதோ பேசணும். அப்போ பழையபடி நான் முன்னாடி எடுத்து வச்சு தம்ப்லைன் எடுத்து பழையபடி ஒட்டுறேன். எவ்வளோ இழுத்து வைக்கணுமோ இழுத்து வச்சுக்கிறேன். அந்த மாதிரி இழுத்து வச்சுக்கிறோம். இழுத்து வச்சுட்டு நீங்கள் வந்து போடுங்க. நான் எந்த அளவு பேசணும்னு நினைக்கிறேனோ அத்தனை செகண்ட் இழுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிறோம், பேச போகிறோம். அது எப்படி பேசுறது அப்படின்னா, அந்த அந்த கெயின் மாஸ்ட்லேயோ இல்லை நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் வந்து மைக் ஆன் பண்ணிக்கிங்க. மைக் ஆன் பண்ணி ஒன்றும் இல்லை, இப்போ நான் செகண்ட் செட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போனால், கடைசியில் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சொல்கிறோம் இல்லையா, அந்த பட்டன் எங்கே இருக்குன்னு பார்த்து அதை நான் சூஸ் பண்ணுறேன். அது எங்கே இருக்குன்னா போடுங்க. அதை டெலகிராமில் அதுவுமே சேவ் பண்ணி வச்சுருக்கேன். அதை எடுத்து ரைட், அதையும் ஒட்டியாச்சு. பார்த்தீங்களா, சப்ஸ்கிரைப் பண்ணி வருது. இப்போ நம்ம இமேஜ் எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இந்த இமேஜை வச்சு இப்போ நம்ம பேசணும். ஆரம்பத்துலேருந்து பேசணும். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் ரொம்ப நேரம் பேசியிருப்பேன். பேசி பழையபடி டெலீட் பண்ணியிருக்கேன். நம்ம இன்ட்ரோ வீடியோ முடிஞ்ச பின்னாடி இப்போ ஸ்டார்ட் பண்ணணும். ரைட், அந்த மாதிரி சாரி, சார்ஜ் இல்லாமல் அந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுறப்ப பண்ணனா அதனால் அதுவும் ஷோ ஆகுது. இந்த மாதிரி அந்த இன்ட்ரோ வீடியோ முடிஞ்ச பின்னாடி நம்ம தம்ப்லைன் வந்துடும் ஃபஸ்ட்டு. அதாவது நீங்கள் என்ன இமேஜ் வைக்கிறீங்களோ அது வந்துடும். அதில் நம்ம பேச போகிறோம். அந்த மைக் ஆன் பண்ணி நம்ம பேச எல்லாமே என்ன ஆகும், நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்க போகிறோமோ அந்த கண்டென்ட் வந்து ரெக்கார்ட் ஆக ஆரம்பிக்கும். ரெக்கார்ட் ஆகும். இந்த பார்த்தீங்களா, அந்த ஷோ ஆகுதா, அந்த ரவுண்டில் வந்து அந்த கீழே மைக்குன்னு ஒன்று இருக்குதா, மைக் இருக்குல்ல, அந்த மைக்கை டச் பண்ணி நான் பேச ஆரம்பிக்கிறேன். பேச அந்த இப்போ நம்ம என்ன கண்டென்ட் கொடுக்குறோமோ அதை பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த வீடியோ ஆட் பண்ணணும். பார்த்தீங்களா, நான் பேசணுன்னா அந்த ஸ்டார்ட்னு நான் பேச ஆரம்பிச்சோன்னே அந்த ஸ்டார்ட்னு கேட்கும். அந்த ஸ்டார்ட் பட்டன் அழுத்தி நான் பாட்டுக்கு கண்டினியூவாக நம்ம என்ன கண்டென்ட்டை பற்றி பேச விரும்புகிறோமோ அந்த கண்டென்ட்டை பேசிகிட்டு இருக்கும்போதே அந்த கண்டென்ட்டுக்கு இடையில் இந்த வீடியோ எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லியிருந்தேன் நான். அதை பண்ணிவிட்டு இது முடிஞ்ச பின்னாடி ரைட் சைடில் மேல் நோக்கி ஒரு ஏரோக்கி இருக்கும். அதாவது நீங்கள் எந்த ஆப் யூஸ் பண்ணுறீங்களோ அதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிங்க. டவுன்லோட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எப்பயும் போல் நீங்கள் யூடியூப் வீடியோவில் அப்லோட் பண்ணலாம். மறந்துடாதீங்க, காப்பிரைட் உள்ள இமேஜோ காப்பிரைட் உள்ள சாங்ஸோ எதுவுமே உங்களுடைய வீடியோவில் இருக்கக்கூடாது. அப்லோட் பண்ணும்போது ரொம்பவே கவனம். இது ரொம்பவே ஈஸி தான். நான் இப்போ உங்களுக்கு டெமோவாக தான் போட்டு காமிச்சிருக்கேன். இப்படியும் இருக்கலாம். நம்ம எஸ்பிஓ டைப் பண்ணிக்க கம்பெனியில் கொடுக்கக்கூடிய வீடியோவோ அடுத்த ஆர்டிக்கல் நாளைக்கு வேணால் பார்க்கலாம். நாளைக்கு வேணால் நம்ம ஒரு வீடியோவோ அப்லோட் பண்ணலாம். இன்றைக்கி ஒரு முன்னாடி கொடுத்த டெமோ வீடியோ வச்சு நம்ம எஸ்பிஓ டைப் பண்ணியிருக்க அந்த கம்பெனி கொடுக்குற வீடியோ இப்படியும் கூட இருக்கலாம். இந்த வீடியோவை இடையில இப்படி தான் அட்டாச் பண்ணுறதுன்றதை காமிச்சிருக்கோம். இதில் போக அந்த கம்பெனியில் வந்து நம்ம இந்த மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணியாச்சு, அவங்களுக்கு மெயில் போட சொல்கிறாங்களா இல்லை எந்த மாதிரி ஒரு வேலை கொடுக்க போகிறாங்கன்னு தெரில. நம்ம ஒரு வீடியோவில் இப்படித்தான் ஆட் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். ஓகேங்களா, ரைட். நம்ம சேனலை இந்த மாதிரி கண்டென்ட் தான் இனிமேல் கொண்டு வர போகிறோம். நம்ம சேனல் தேவை, அதாவது நம்ம சேனலில் வர விஷயங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணிக்கங்க, ஷேர் பண்ணிக்கங்க. மறக்காமல் ஏதாவது மிஸ்டேக்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் கண்டிப்பாக திருத்திக்கிறேன். ஓகேங்களா, தேங்க்யூ.